வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. ஏப்ரல் மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுல இப்போ கரண்ட்டில் ஓப்பன் ஆகிருக்கிறது எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ரொம்ப அற்புதமான 4 சேவைகள் இதில் அடக்கம். சுப்ரபாத சேவை, தோமாலை சேவை, அர்ச்சனை சேவை, அஷ்டதல பாத பத்மாராதன சேவைன்னு 4 சேவைகள். ஒரு கிடைத்திருக்கிற சேவைகள்னு சொல்லணுங்க இதில். ஏன்னா பெருமாள் வந்து மிக மிக அருகில் போய் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேவைகள். ஒரு 20 நிமிஷம் எதிர்த்தாப்புல பெருமாளுக்கு எதிர்த்தால அமர்ந்து பெருமாளை கண்குளிர பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நல்ல சேவைகள் இதெல்லாம். அது எல்லாரும் புக் பண்ண முடியுங்க. அது எல்லாரும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு முதல்ல நம்ம எல்லாருக்கும் கிடைக்குமாலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா மாதத்துக்கு 14 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணுறாங்க. கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7500 பேர் 8000 பேருக்கு தான். இது வழக்கமான ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். எப்படி இதை புக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். நான் இதில் புக் பண்ணுறேன், நான் ஃபினிஷிங் பண்ணல, பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் போய் நிப்பாட்டிட்டேன். அதை நான் எப்படி புக் பண்ணுறேங்க டீட்டெயில் இதில் பாருங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க, கீழே அதே மாதிரி வரும் பாருங்கள், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு. அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும், அதை மேலே தள்ளிட்டு கடைசியில் அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அப்புறம் உங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபுல் டீட்டெயில், இமெயில் அட்ரஸு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, பின்கோடு, இந்த ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில், ஒரு ஆள் 2 பேருன்னு கேட்கும். நீங்கள் 2 பேர் போகிற மாதிரி இருந்தால் 2 பேர் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் 2 பேர் தான். அது 2 பேருக்கு நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். அதில் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ கொடுங்க. சேவா ஓப்பன் ஆகுது பாருங்கள். சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு போட்டு ஒரு சேவையாக இருக்குது பாருங்கள். தோமாலை சேவை 220 ரூபா டிக்கெட்டு. ரிப்போர்ட்டிங் டைம் 3 மணிக்கு, சேவா டைம் 3:30 மணிக்குங்க. அது சுப்ரபாதம் முடிஞ்சோன்னே ஆரம்பிக்கிற சேவை இது. அதுக்கடுத்து அர்ச்சனை சேவை இருக்குது பாருங்கள். 220 ரூபா டிக்கெட்டு. ரிப்போர்ட்டிங் டைம் 4 மணிக்கு, சேவா டைம் 4:30. அதாவது தோமாலை சேவை முடிஞ்சோன்னே அடுத்தது கண்டினியூஸாக இது. அதுக்கடுத்து பாருங்கள், அஷ்டதல பாத பத்மாராதன சேவை 1250 ரூபா டிக்கெட்டு. ரிப்போர்ட்டிங் டைம் காலைல 8:30 மணிக்கு, சேவா டைம் காலைல 9 மணிக்குங்க. அதுக்கு கடைசியாக பாருங்கள் சுப்ரபாத சேவை. இதை வந்து 4வது தான் வச்சுருக்காங்க. 120 ரூபா டிக்கெட்டுங்க. இது ரிப்போர்ட்டிங் டைம் 2 மணிக்குங்க, சேவா டைம் 3 மணிக்கு. இதை பார்த்துட்டு செலக்ட் சேவா டேட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். வரிசையாக இருக்குது பாருங்கள். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வரிசையாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் மேலே பாருங்கள், டிஎம்எல்னா தோமாலை சேவை, ஏஆர்சினா அர்ச்சனை சேவை, ஏடிபிபினா அஷ்டதல பாத பத்மாராதன சேவை, எஸ்பிடினா சுப்ரபாத சேவை. 4 சேவைகள் இப்படி தான். இப்போ தோமாலை சேவை மட்டும் தான் நான் கலந்துக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த மேலே டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பூரா தோமாலை சேவையெல்லாம் புக் ஆகிடும். அதாவது எல்லாம் கிளிக் ஆகிடும். இப்போ அர்ச்சனை சேவை அந்த மாதிரி தான். இந்த மாதத்தில் என்னென்ன சேவை எந்தெந்த நாளில் நடக்குதோ எல்லாமே புக் ஆகிடும். அந்த மாதிரி நாளையும் பண்ணிங்கன்னா எல்லா நாளும் இந்த எல்லா சேவைகளும் புக் ஆகும். இப்படி வேண்டாம், நான் வந்து குறிப்பிட்ட சுப்ரபாதம் மட்டும்தான் வச்சுக்க போகிறேன்னா சுப்ரபாதம் மட்டும் பண்ணிக்கலாம். இதை தவிர குறிப்பிட்ட தேதிகளையும் பண்ணிக்கலாம். இப்போ சாதாரண ஏதோ எந்த தேதியில் உங்களுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு லீவ் இருக்குதோ அந்த தேதியில் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அது கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து எந்த சேவை கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா டோட்டலாக என்ன செய்யலாங்க, எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாமே கிளிக் ஆகிடுங்க. அது அதாவது எல்லா சேவைகளும் பார்க்கறதுக்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனுங்க அது. அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா கீழே ஓகேன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா பிரிட்டும் பேக் வரும். பேக்கில் வந்து நீங்கள் எந்தெந்த சேவைகள்லாம் டிக் பண்ணுறீங்கன்னு சைடில் ரைட் கார்னரில் பாருங்கள், எந்தெந்த சேவையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வரும். அதுக்கு கீழே கண்டினியூ டு ரிவ்யூன்னு இருக்கும். அதை நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் போய்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மானு கேட்கும். அதில் கன்ஃபார்ம் சொல்லி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அதோட மெசேஜ் வந்துருங்க. உங்களுக்கு யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்டு எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் மெசேஜ் வந்துடும். உங்களுக்கு ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும். இதுலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துடும். உங்கள் மெயில் ஐடிக்கும் டீட்டெயில் வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் பண்ணுறீங்க அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி காலைல 10 மணிக்கு இந்த முடிஞ்ச புக்கிங்லாம் முடிஞ்ச பிறகு 12 மணிக்கு குழுக்கள் நடக்கும். அதில் உங்கள் பேர் செலக்ட் ஆகிட்டால் மெசேஜ் வருங்க. அந்த மாதிரி தான் இது புக் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான சேவைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து லக்கி டிப்பில் வச்சுருக்காங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு. அதனால் எல்லாருக்கும் கொடுக்க முடியலைங்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். யாருக்கு எனக்கு கிடைக்குது உனக்கு கிடைக்கலங்கிற பிரச்சனை இல்லாமல் இதை வந்து லக்கியில் வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் சாமி தரிசனம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அதனால் எவ்ரி மந்த் இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் பல காலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேவையில் நம்ம செலக்ட் ஆகி அதுக்கு பணம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சேவையில் போய் நம்ம கலந்துக்கிட்டோன்னு வச்சுங்க, என்றைக்கு நம்ம இந்த சேவையில் கலந்துக்கிறோமோ அதுலேருந்து அடுத்த 6 மாதத்துக்கு நம்மளால் இந்த சேவையில் வந்து புக் பண்ணவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு அரிய சேவையாக இருக்குது இது. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எவ்ரி மந்த் ட்ரை பண்ணுங்கள். கிடைச்சதுன்னா போய் பார்க்கலாங்க. இது கிடைச்சதுனாலும் நீங்கள் 300 டிக்கெட்டோ இல்லை வேறு ஏதாவது சேவைகளோ பார்க்கலாம். அங்கே பிரச்சனை சீனியர் சிட்டிசன் அந்த மாதிரியும் பார்க்கலாம். அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்ல சேவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இன்றைக்கி தேதி 18, நாளைக்கு 19, 20 திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு ஓப்பனில் இருக்கும். வாய்ப்பு இருக்கவங்க உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.